இங்க ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக வந்திருப்பா. இப்ப அந்த பில்டிங்ல வந்து நெறைய ஃப்ளோர் இருக்கும். ஆனா இந்த பொண்ணு வந்து லிஃப்ட்ல வர விடாம நீங்க வந்து நடந்து மேல வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத்தனை மாடி இருக்கு, எனக்கு வந்து டாப் ஃப்ளோர்ல தான் இன்டர்வியூ இருக்கு, என்னாலலாம் இவ்வளோலாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்றப்போ, உங்களுக்கு இந்த வேலை வேணும்னா ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருப்பா. இப்ப இன்டர்வியூ நடக்கிற ஒரு ஹால்ல வந்து ஒரு கார்பெட் மாதிரி போட்டிருப்பாங்க. டோர் இப்படி திறந்த உடனே நேரா வந்து டேபிள் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே நேரா நடந்து போயிடலாம். ஆனா இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து அந்த கார்பெட் போட்டிருக்கோம்ல, அது வழியா நடந்து வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கார்பெட்டை இப்படி சிக்ஸாகாலாம் போட்டிருப்பாங்க. இப்படி நேரா போறதுக்கு பதிலா அதுக்கு அவ்வளோ தூரம் சுத்தி நடந்து போயிருப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கு இன்டர்வியூல வச்ச டாஸ்கே என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. அதுல வந்து சர்க்கிள் வரையணும். சர்க்கிள் வந்து ஒன்னு பெருசா ஒன்னு சின்னதாலாம் இருக்கக்கூடாது, கரெக்டா வரைஞ்சு எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து வரைஞ்சிட்டு போயிருப்பா. அதை வந்து ஸ்கேல்லாம் வச்சு அளந்து பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கான அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் இரேசர் வச்சு அழிச்சிட்டு மறுபடியும் போயிட்டு எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணல. ஆனா பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அதை தான் வந்து சாப்பிடுறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு வர வழியே இல்ல, அதை தான் சாப்பிட்டாகணும். இந்த பொண்ணோட டெய்லி வேலையே என்னன்னா, பேப்பர் கொடுத்துருவாங்க. அதுல வந்து ஃபுல்லா பேட்டர்ன்ஸ் வரையணும். மறுபடியும் அதை இரேசர் வச்சு ஃபுல்லா இரேஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் வரையணும். சரியான போரிங்கான வேலையா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு வேலைன்ட்டு நம்மள வந்து பார்க்க சொல்றாங்களே அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயி கிட்ட புலம்பிட்டு தான் இருப்பா. என்ன வேலை இது, இதெல்லாம் ஒரு வேலைன்னு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு புலம்பிட்டே இருக்கும்போது சேலரி கிரெடிட் ஆகியிருக்கும். பார்த்தா சேலரி வந்து 6 டிஜிட்ல இருக்கு. இந்த பொண்ணுக்கா ஒரே சந்தோஷம் தான், ஒண்ணுமே நம்ம வேலை செய்யல, ஆனா இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களே, அப்போ கண்டிப்பா இந்த வேலையை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த நாள்ல இருந்து ரொம்ப ஜாலியா தான் வருவா. கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சேலரியும் வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கு, வேலையும் பெருசா இல்லை அப்படின்ட்டு நல்ல எந்துவா தான் இருந்தா. ஆனா நாள் போக போக வந்து இந்த வேலை ரொம்ப போர் அடிச்சிரும். என்னதான் வந்து சேலரி ஜாஸ்தியா கொடுத்தாலும் வந்து இந்த வேலையெல்லாம் டெய்லி அந்த பொண்ணால செய்யவே முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதனால எவ்வளவு சேலரி கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலையே தேவையில்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரிசைன் பண்ணிடுவா.